உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலான்னு தோணுது உங்களுக்கு. ஆனா அதற்கு பதில் சொல்றேன். ஒரு ஜாதகத்தில் இல்லைன்னா நவகிரகங்கள் 9 கிரகங்களில் இந்த சுக்கிர பகவானுடைய பங்கு மிக முக்கியம். ஏன் சொல்ற அப்படின்னா, ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை நல்லபடியாக நல்ல பெண் ஒருத்தருடைய வாழ்க்கையில அமையணும். அந்த பெண் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கணும். ஒரு இல்லறம் அப்படிங்கிறது அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அது போக நல்ல வீடு, பங்களா, ஸ்விம்மிங் பூலு, தேட்டரு, இது மாதிரி எல்லா வசதிகளோடையும் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வது. அது போக நல்ல காரு, ஒரு சொகுசு காரு, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி காரு, இது எல்லாமே வச்சு அனுபவிப்பது. இது எல்லாத்தையுமே கொடுப்பது யாருன்னா சுக்கிர பகவான் தான். மொத்தத்துல ஒரு மனிதனுக்கு நிறைந்த சந்தோஷத்தை கொடுப்பது சுக்கிர பகவான் தான். நம்ம அடுத்த ஜென்மத்துல என்னவாக பிறக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த ஜென்மத்துல நாம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக வாழணும். அந்த சந்தோஷத்தை கொடுப்பதுதான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இப்ப விருச்சகத்தில் இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருப்பார். அப்போ அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இப்ப சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க, குருவுடைய வீட்டுல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குருவால பார்க்கப்படுகிறார். வக்கரகதியில இருந்து அந்த குரு பகவான் அந்த சுக்கிரனை பார்க்கிறாங்க. இது மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லைங்க, அதே குரு பகவான் ஆப்பட்டது வக்கரத்துல இருந்து 5ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீடான துலாமையும் பார்க்கிறாருங்க. இது ஒரு அட்டகாசமான டைம், ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் எதுனா 6, 7, 10. 6ஆம் இடத்துல இருந்தா ரோகம், கடன். 10ஆம் இடத்துல இருந்தா தொழிலை கெடுக்கும், தொழில முன்னுக்கு வர முடியாது, அங்க எப்பேற்பட்ட பணக்காரர் இருந்தாலும் கீழே கொண்டு வந்துடும். 7 அப்படிங்கிறது வாழ்க்கை, இல்ல திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இது எதையுமே சீர்பட சிறப்பா நடக்கிறதுக்கு விடவே விடாது. ஆனா உங்களுக்கு இருக்கிறது 3ஆம் இடத்துல, அதுவும் குருவுடைய பார்வையில. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி அடைய போகிறீர்கள். நீங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவு தோல்வியை நீங்க சந்திச்சிருந்தாலும், எவ்வளவு ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தாலும், எல்லாத்துக்குமே உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செஞ்சு, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருடைய உதவி கிடைக்கல அப்படிங்கிறது இப்பத்தான் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. உங்க மனைவி சொல்லும்போது தெரியல, மக்கள் சொல்லும்போது தெரியல, உங்களுடைய தாய் தகப்பன்னு சொல்லும்போது தெரியல. இப்ப நீங்களாக புரிஞ்சுட்டீங்க. அப்ப நீங்களாக புரிஞ்சுட்டு நம்மளுக்கோசரம், நம்ம குடும்பத்துக்கோசரம் ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கோசரம் நம்ம சம்பாதிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தானுங்க. துலாம் ராசிக்காரரே, நீங்க எப்போ உங்களை உணர்ந்தீர்களோ அப்ப இருந்து
உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அப்போ அந்த 3ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்றீங்க, ஒரு தொழிலை பத்தி பிளான் பண்றீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே சொன்னா தான் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா ரன் ஆகும். அதே சமயத்துல கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் பயணங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகும். அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ இந்த பீரியட்ல நீங்க பட்ட கடனை அடைக்கலாம், பட்ட கடன் அடைபடும், நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யலாம். ஏன்னா அந்த குரு பகவான் துலாம் ராசியவே பார்க்கிறாரு. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும், பலமாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணினாலும் கண்டிப்பாக அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம், திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். இப்ப பார்த்தாலும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீனத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிர பகவானையே பார்த்துறாரு சனி பகவான். அப்ப அந்த சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் அதீத நட்பு. அப்ப அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு எதை வேண்டுமானாலும் கொடுப்பார். அப்ப அந்த சனி பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனி பகவானும் சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு, அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவானும் இருக்கிறதுனால இருந்து அந்த சுக்கிர பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஒரு நல்ல செய்திகள், நண்பர்களால் யோகம், அரசியல்ல பெரிய ஆளாவீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நல்ல உத்தியோகம் இல்லை நல்ல சேலரி, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க எண்ணிய தொழில் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தொழிலுக்கோசரம் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அதுல பாஸ் ஆவீங்க. இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறது, நீட் எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக உங்க நடைமுறை வாழ்க்கை அப்படியே மாறும், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்பு முனை வந்துருச்சு, நாம வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கே கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா, உங்களுடைய ராசியையே குரு பார்த்திருக்கிறாரு, உங்களுடைய ராசி நாதனையும் குரு பார்த்திருக்கிறாரு. அது போக சனி பகவானும் 10ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறாரு. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர பகவானை வணங்கி வாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை நாள்ல கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். நேயர்களே, நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இதற்கு முன்னாடியுமே நிறைய வீடியோக்கள் நாம் போட்டிருக்கிறோம், இதில் பார்த்துருக்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.